ஒரு 10 நிமிடம் மௌனமா இருக்கிறதால என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? மௌனம் எப்படி உங்க வாழ்க்கையை மாற்றுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? ஒரு இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது வானம் முழுக்க சத்தம், காற்று வேகமா அடிக்கும், மின்னல், இடி. ஆனா அந்த புயலின் மைய புள்ளியில ஒரு அசாதாரணமான அமைதி இருக்கும். ஊசி விழுந்தால் கூட கேட்கும் அளவுக்கு அமைதி. புயலின் மையம் அமைதி. இதை நம் முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதனால தான் ரிஷிகள், ஞானிகள், சித்தர்கள் காடுகளுக்கும் மலைகளுக்கும் சென்று தனிமையில மௌனமா அமர்ந்திருந்தாங்க. அவர்கள் நேரத்தை வீணடிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர்கள் கண்டுபிடிச்சது இந்த உலகத்தின் மிகப்பெரிய ரகசியத்தை. மௌனம் ஈக்குவல் சக்தி. மௌனம் என்பது வார்த்தைகள் இல்லாத நிலை மட்டுமல்ல, அது ஒரு மேக்னெட்டிக் பவர், ஒரு காந்த சக்தி. உதாரணத்திற்கு வில் மற்றும் அம்பு. ஒரு வில்லிலிருந்து அம்பு பாயணும்னா அந்த வில் முதலில் அசையாமல் நிலை கொள்ள வேண்டும். நடுங்கிற வில்லிலிருந்து அம்பு சரியா பாயுமா? இரண்டாவது உதாரணம் விமானம். ஒரு விமானம் உயரே பறக்கணும்னா முதல்ல ரன்வேயில அமைதியா வேகம் எடுக்கணும். அந்த வேகம்தான் பறப்பின் அடிப்படை. அதே மாதிரி தான் அமைதி என்பது பலவீனம் அல்ல, அமைதி என்பது சக்தியின் தயாரிப்பு நிலை. பகுதி 1. மூளையின் ரேம் ப்ராப்ளம், ஓவர் ஈட்டிங் பிரைன். ஒரு பேசிக் சயின்ஸ் என்ன தெரியுமா? உங்க மூளை உங்க உடம்பின் எடையில் வெறும் 2% தான். ஆனா உங்க உடம்பின் மொத்த எனர்ஜியில் 20% அது குடிக்குது. ஏன்? ஓவர் திங்கிங்கால. நீங்க சும்மா ஒன்றும் செய்யாம உட்கார்ந்திருந்தாலும் கூட உங்க மூளைக்குள்ள டிஃபால்ட் மோட் நெட்வொர்க், DMN அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும்? கடந்த கால நினைவுகளை அசை போடும், எதிர்கால பயணங்களை யோசிக்கும், தேவையில்லாத கவலைகள், என்ன நடந்தது, ஏன் நடந்தது, என்ன ஆகுமோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்க மூளையை ஓவர் ஹீட் பண்ணும். இதனால உங்க சோல் பேட்டரி, உங்க ஆன்ம சக்தி மெல்ல மெல்ல லீக் ஆகிட்டே போகும். ஆனா நீங்க மனசை அமைதிப்படுத்தினா சைலன்ஸ் மோட் ஆன், DMN ஆஃப். அந்த 20% எனர்ஜி சேவ் ஆகி உடம்பை ஹீல் பண்ண ஆரம்பிக்கும், நோய்கள் சரியாகும், புத்திசாலித்தனம் அதிகரிக்கும், கிரியேட்டிவிட்டி பூஸ்டாக பயன்படும். அதனால தான் சொல்கிறேன், மௌனம் ஈக்குவல் பிரைன் ரீஸ்டார்ட் பட்டன். வரலாற்று உண்மை என்ன தெரியுமா? உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானிகளான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஐசக் நியூட்டன், நிக்கோலா டெஸ்லா எல்லாருமே தனிமையையும் அமைதியையும் விரும்பியவர்கள்தான். நிக்கோலா டெஸ்லா சொன்ன வார்த்தை, இன் சாலிட்யூட் த மைண்ட் கெயின்ஸ் பவர். தனிமையில்தான் ரகசியங்கள் பிறக்கின்றன. பகுதி 2. லேசர் பீம் தியரி, ஏகாக்கிர சித்தம். சரி, எனர்ஜி சேவ் பண்ணிட்டோம், அதை வைத்து என்ன செய்ய? இங்க தான் ஞானிகள் சொன்ன ஏகாக்கிர சித்தம். சாதாரணமான மனசு ஒரு பல்ப் மாதிரி, வெளிச்சம் எல்லா பக்கமும் சிதறி கிடக்கும், அதனால தான் அதுக்கு சக்தி கம்மி. ஆனா அமைதியான மனசு ஒரு லேசர் பீம் மாதிரி, எண்ணங்கள் குறைய குறைய ஃபோக்கஸ் கூர்மையாகும், சக்தி குவியும். சுவாமி விவேகானந்தர் சொன்னது, சிதறிய மனதிற்கு சக்தி இல்லை, குவிந்த மனதிற்கு எதையும் சாதிக்கும் சக்தி உண்டுன்னு. ஒரு பூத கண்ணாடியில சூரிய ஒளிய ஒரே புள்ளியில குவிச்சா நெருப்பு பிடிக்குது இல்லையா? அதே மாதிரி தான் உங்க மனசு முழுமையான அமைதிக்கு வந்தா நீங்க நினைக்கிறது வேகமா நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு தான் மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்றோம். பகுதி 3. கலங்கிய நீர் தத்துவம், மட்டி வாட்டர் அனாலஜி. புத்தர் சொன்ன அற்புதமான உதாரணம், உங்க மனசு ஈக்குவல் ஒரு குளம். கோபம், பொறாமை, பயம், கவலை இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கிற சோறு. நீங்க பதட்டமா இருந்தா அந்த நீரை நீங்க தான் கலக்கி விடுறீங்க. அப்போ உண்மை தெரியாது, சரியான முடிவு வராது, வாழ்க்கை திசை புரியாது. தீர்வு என்ன? ஒண்ணுமே செய்யாதீங்க, ஜஸ்ட் பி சைலண்ட். சிறிது நேரத்துல சோறு கீழே படியும், நீர் தெளிவாகும், அப்போ பதில் தானா வரும். இதுதான் உள்ளுணர்வு, இன்ட்யூஷன். ஞானிகள் தவம் பண்ணது கடவுளை தேடி அல்ல, மனசை தெளிவாக்கி தனக்குள்ள இருக்கும் கடவுளை பார்க்க. பகுதி 4. காஸ்மிக் வைஃபை, அமைதி ஈக்குவல் பிரபஞ்ச மொழி. நீங்க பிரபஞ்சத்திடம் பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நீங்க எப்பவுமே பேசிக்கிட்டே இருந்தா பிரபஞ்சம் பேசுற பதிலை எப்படி கேட்பீங்க?
மௌனம், லாங்குவேஜ் ஆஃப் த யூனிவர்ஸ். ரமண மகரிஷி யாராவது சந்தேகம் கேட்டா பல மணி நேரம் பேசாம அமர்ந்திருப்பார். ஆனா வந்தவர்களின் சந்தேகம் தானாக தீர்ந்துவிடும், ப்ளூடூத் மாதிரி. வார்த்தைகள் இல்லாமலேயே அமைதி மூலமா ஞானம் பரிமாறப்படும். நீங்க அமைதியா இருந்தா நீங்க ஒரு ஆண்டனா. ஐடியாஸ், சொல்யூஷன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். அமைதி பலவீனம் அல்ல, அதுதான் அல்டிமேட் பவர். ரமண பகவான் கேட்கிறார், நீ யார்? இந்த தேடலுக்கு முதல் படி ஈக்குவல் அமைதி. நீங்க ஓடுவதை நிறுத்தும் போதுதான் வெற்றி உங்களை துரத்தும். உங்களுக்கான இன்றைய சேலஞ்ச், தினமும் 10 நிமிஷம் ஃபோன் இல்லாம, டிவி இல்லாம, யாரோடும் பேசாம சும்மா அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து பாருங்க. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், பிறகு ஆனந்தம் பிறக்கும். அமைதியா இருங்க, ஆனா அறிவா இருங்க. உங்களுக்குள்ள இருக்கும் அந்த மகா சக்தியை தரிசியுங்க. இந்த உலகம் உங்களை கவனிக்கணும்னா நீங்க சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அமைதியா இருந்தாலே உங்க பிரசன்ஸ் உலகத்தை நடுங்க வைக்கும். அமைதி ஈக்குவல் எஸ்கேப் அல்ல, அமைதி ஈக்குவல் அசென்ஷன். இன்று முதல் நீங்க ஓடாதீங்க, அமைதியா இருங்க. நீங்க தேடுற கடவுள் வெளியே இல்லை, நீங்க தேடுற சக்தி வெளியே இல்லை. அது எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கு. அது உங்க அமைதிக்குள்ள. இங்கிருந்து வீடியோ முடிஞ்சதும் உங்க ஃபோனை கீழே வைங்க. இன்னொரு வீடியோ, இன்னொரு ரீல்ஸ், இன்னொரு நாய்ஸ் வேண்டாம். ஏன்னா உங்க வாழ்க்கையை மாற்ற இன்னொரு தகவல் தேவையில்லை. உங்க வாழ்க்கையை மாற்ற ஒரே ஒன்று போதும், அதுதான் அமைதி. நீங்க இதுவரை நினைச்சிருப்பீங்க வெற்றி என்றால் ஓடணும், பேசணும், நிரூபிக்கணும், அழுத்தம் கொடுக்கணும்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அதிக சக்தி கொண்டவர்கள் அதிகமா பேசவே மாட்டாங்க. புயல் சத்தம் போடும், ஆனா புயலை உருவாக்கும் மையம் மௌனமாக தான் இருக்கும். அதே மையம்தான் இப்போ உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க சோர்வா இருந்தா அது வாழ்க்கை கஷ்டம் இல்லை, உங்க மூளை ஓவர்லோடடா இருக்கு. நீங்க குழப்பமா இருந்தா அது டெஸ்டினிட்டி இல்லை, உங்க மனசுக்கு அமைதி கிடைக்கல. அதனால தான் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை சரி பண்ண உலகத்தை மாற்ற வேண்டாம். உங்க மனசை ஒரு 10 நிமிஷம் அமைதிப்படுத்தினாலே போதும். இப்ப கவனிங்க. இன்று இந்த வீடியோ முடிஞ்சதும் ஃபோன் ஆஃப். ஒரு இடத்துல உட்காருங்க, 10 நிமிஷம். ஒன்றும் செய்யாதீங்க, எதையுமே சரி செய்ய முயற்சி செய்யாதீங்க, எதையும் புரிஞ்சிக்க முயற்சி செய்யாதீங்க. ஜஸ்ட் அமைதியா இருங்க. மேனிஃபெஸ்டேஷன் ட்ரிகர். முதல்ல உங்க எண்ணங்கள் அலைபாயும், அப்புறம் மூச்சு மெதுவாகும். அதன் பிறகு ஒரு பதில் வரும், ஒரு தெளிவு வரும், ஒரு முடிவு வரும். அதுதான் உங்க வாழ்க்கையின் நெக்ஸ்ட் லெவல். அமைதி பலவீனம் கிடையாது, அமைதி தப்பிக்கும் வழி கிடையாது, அமைதி உச்ச சக்தி, அல்டிமேட் பவர். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நிமிஷமாவது அமைதியை கொடுத்திருந்தா ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்க. நாளைக்கு திரும்ப பாருங்க. ஒரே ஒரு நண்பருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பருக்கும் இப்போ அமைதி தேவையில்லையா? நீங்க ஓடாத நாள் முதல் வெற்றி உங்களை துரத்த ஆரம்பிக்கும். நீங்க அமைதியா இருந்த நாள் முதல் உங்க வாழ்க்கை பேச ஆரம்பிக்கும். அமைதியா இருங்க, ஆனா உங்க சக்தியை உலகம் மறக்க முடியாத அளவுக்கு வலுவா வைத்திருங்க. அமைதிதான் ஆன்மீகம், அமைதிதான் வெற்றி. ஒரு புதிய உண்மை, ஒரு புதிய அமைதியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.